தற்பொழுது பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் போட்டியிடுகிறார்கள். அவருடைய பேரனாக இருக்கின்ற ராகுல் காந்தி ஒரு பக்கம் போட்டியிடுகிறார்கள். இந்த இரண்டு துருவங்களுக்கும் இடையே இந்தியா முழுவதும் ஓட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கிற மரியாதை, ஆட்சியின் மூலம் கிடைக்கிற மரியாதை, அதை பயன்படுத்தி இன்னைக்கு என்ன பேசுறாங்க? அதிமுக கோட்டை செஞ்சுட்டு அதை போய் விட்டுட்டீங்க. என்ன காசு கொடுத்தா காசுக்காக வாங்கணும். நீங்க சிந்திக்கிற பல பேருக்கு அது புரியப்பட்ட தோழர்கள் என்னன்னே நீங்க நம்ம நிக்காம கூட்டணி கொடுத்துட்டு போன் எடுத்தா 3 நாளா சொல்லியே தாங்க முடியாது. இருக்கப்போன விளக்க சொல்லியே வந்து போயிட்ட மாணவர்கள் அந்த மாதிரி நம்ம தோழர்கள் அதிமுக கோட்டை திண்டுக்கல் என்பதனால் இது விடலாமா, ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னு நம்ம ஆளுங்க சொல்லி கூட்டணி கொடுத்துட்டீங்க. நான் சொல்வது இன்னைக்கு கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவதற்கு திமுக தயார் என்று சொன்னால் நாமும் தயார். அதை நாடாளுமன்ற தேர்தலில் தனியாக நின்று அம்மா நிரூபித்து விட்டார்கள். 32 இடங்களில் வெற்றி. இதை விட எப்படி நிற்க முடியும்? எல்லா கூட்டணியும் அமைச்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் சூழ்ச்சியால் வென்றுள்ளவர்கள் என்று தெரிந்துதான் இப்பொழுது நாம் தனியே நிற்க முடியும். ஆனால் அது கோடைக்கு சமயமாக பற்றி செய்யப்பட முடியாது. எதை இப்பொழுது செய்வதை யோசித்தால் கூட்டணி தான் சிறந்தது என்று முடிவெடுத்ததற்கு பிறகு அது அருமையான கூட்டணியை தலைவர்கள்லாம் ஒத்துக்கொண்டு பேசியது. நம்மளோட ஒரு 39, 37 ஆக 39 தொகுதிகளையும் கைப்பற்றக்கூடிய தகுதி முதலிலே இரட்டைகளை கண்டெடுத்த தொகுதி இந்த தொகுதி. அதனுடைய வடிவமைப்பாக இன்றைக்கு நம்முடைய ஜோதி முத்தவர்களை நிறுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐயா அவர்கள் வெற்றி பெறக்கூடிய பல்வேறு தொகுதிகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். ஆனால் மீண்டும் இந்தியாவினுடைய பிரதமராக வரக்கூடிய தகுதி மோடிக்குத்தான் இருக்கிறது. 285 தொகுதிக்கு மேலே மோடி அவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள், அவர்கள் பிரதமராக போகிறார்கள் என்று பத்திரிகை எழுதியிருக்கிறது. ஆனால் பத்திரிகை எழுதியிருக்கிறது என்று சொன்னால் இது ஒரு செயல் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் வருகை தந்திருக்கிறீர்கள். இதே போன்று எல்லா இடத்திலும் தமிழகம் இங்கு நடக்கிறது. தமிழகம் முழுவதும் இந்த வெற்றி கூட்டணி கூட்டம் நிறைந்து வெளிகிறது என்று சொல்லுகிற பொழுது தமிழகத்தில் இன்னும் உறுப்பினராக இருந்து ஆளும் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினராக அவர் வர இருக்கிறார். அன்பு பெருமக்களே, இன்றைய தினம் அத்தனை கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய அத்தனை சக்தியும் ஒன்றிணைந்து மெகா கூட்டணி எதிரே நிற்பவர்கள் அத்தனை பேரும் டெபாசிட் இழந்தார்கள் என்ற நிலையை அதை மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன திட்டங்களை, நல திட்டங்களை, கொள்கைகளை மக்களுக்காக விட்டு சென்றாரோ, தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தாரோ அத்தனையும் அம்மாவுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய மாண்புக்குரிய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் அமைச்சர்